ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான முக்கியமான 5 சூப்பரான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தங்கம் முதல் திட்டம், சத்துணவு திட்டத்தில் புதிய மாற்றம், பத்திரப்பதிவு திட்டம், வீட்டில் இருந்தே ரிஜிஸ்டர் பண்ணுற முறை, இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ சிம்பிளாக பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்கம் முதல் திட்டம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கிற தாய்மார்களுக்கு அரசு மருத்துவமனையில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் எடையுள்ள 22 கேரட் தங்கம் மோதிரத்தை அரசாங்கமே தாய்மாமன் சீராக கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்தநாளான முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தொடங்கி வைக்க போகிறாரு. ஆனால் இதில் ஒரு சூப்பரான ஒரு பிளான் என்னென்னா, திட்டம் செப்டம்பரில் தொடங்கினாலும் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து, அதாவது முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் முதல் அரசு மருத்துவமனைகள் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மோதிரம் கிடைக்கும். இந்த வருஷம் மட்டும் சுமார் 4,41,667 குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் வழங்கப்பட இருக்கு. இதற்கான டெண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 17 வரைக்கும் டெண்டருக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு சுமார் 755 கோடி 83 லட்சம் ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ஸ்கூல் பசங்களுக்கான முக்கியமான அப்டேட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 40,81,000 மாணவர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், தக்காளி சாதம்ன்ட்டு பல வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்க சத்துணவில் கொடுக்க போகிறாங்க. ரீசெண்டாக நடந்த ஆய்வுக்கூடத்தில் முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, பசங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு அப்படியே நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்காக உணவு பட்டியலில் சில மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற காலை உணவு திட்டம், அதாவது உப்புமா, கிச்சடி, பொங்கல், இதெல்லாமே வரப்போகிற செப்டம்பரில் இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்த போகிறாங்க. 3வது அப்டேட் என்னென்னா, நலம் டிஎன் அப்படின்னு ஒரு புது வெப்சைட் பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு பணி நியமனம் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேவையெல்லாம் டிஜிட்டலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நலம் டிஎன் அப்படின்னு ஒரு புது வெப்சைட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தொடங்கி வச்சுருக்காரு. இது மூலமாக 38 மாவட்ட அரசு மருத்துவமனையிலும் உயர்தர வசதி கொண்டு வர நன்கொடையாளர்கள் ரொம்ப ஈஸியாக பாதுகாப்பாகவும் நிதி வழங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள 86 மருத்துவ கட்டிடங்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1400 சுகாதார ஆய்வாளர்கள்ன்ட்டு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் மாற்றுத்திறனாளி டாக்டர் ஒருத்தர் இருக்கார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கி போய் பணியும் நானே கொடுத்துருக்காரு. ரொம்பவே நெகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு முக்கியமான அப்டேட்டு. நம்ம தமிழ்நாடு முழுக்க 2031க்குள்ளே 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க அரசு முடிவு எடுத்திருக்காங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இனி சார்ஜ் பண்ணுறதுக்கு கரண்ட் யூனிட் கட்டணம் மட்டும்தான் வசூலிப்பாங்களாம். இதுக்காக எந்த புது உள்கட்டமைப்பும் இல்லாமல் குறைஞ்ச முதலீட்டில் அப்பார்ட்மெண்ட்டு, மருத்துவமனை, வணிக நிறுவனங்களில் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்படுற இடங்களில் சார்ஜிங்க்குன்னு தனி இபி கனெக்ஷன் வாங்கவும் அனுமதி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பத்திரப்பதிவில் ஒரு சூப்பரான ஒரு சீர்திருத்தம். வர ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து வருகையெல்லாம் ஆவணப்பதிவு, அதாவது நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகாமலே எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்யக்கூடிய நடைமுறை வரப்போகுது. அதாவது முதற்கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகள், மனை பிரிவுகளின் முதல் விற்பனையை ஃபஸ்ட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஆன்லைன் மூலமாக நேரில் போகாமலே பதிகிற முறை பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது விஷயமா பில்டர்ஸு, பேங்க் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்க்க தினசரி மதியம் 2லேருந்து 3 மணி வரைக்கும் ஆன்லைனில் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி நிறைய அதிரடி திட்டங்கள், அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. இந்த 5 திட்டங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் எதுன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ அன்பா நண்பீஸ்.